ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டைப்ஸ் ஆஃப் மிக்ஸாலஜி பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் கேர். இதுக்கு முன்னாடி பிஃபோர் கேர் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சப்போஸ் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ இப்போ ஆஃப்டர் கேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் கேர்னால் ஒரு ஆர்கானிக் கோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஸ்டெயின் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு சில மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ லெமன் அண்ட் சுகர் வாட்டர் எல்லோரும் என்னென்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க, நல்ல ஸ்டெயின் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் மெஹந்தி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக உங்களோட அந்த பேஸ்ட் உதிர ஆரம்பிக்கும் நம்ம கையிலேருந்து. ஸோ அப்படி உதிரக்கூடாதபடி இருக்கிறதுக்கு நம்ம இந்த லெமன் அண்ட் சுகர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நல்லா அந்த பேஸ்ட் நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லெமன் அண்ட் சுகர் வாட்டர். இதுக்கு நான் ஒரு ரேஷியோ கொடுக்குறேன் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஒரு லெமன் எடுத்துக்கிறோன்னா 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். ஹாஃப் லெமன் எடுத்துருக்கோன்னா 1/2 ஸ்பூன் சுகர், ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் ஸ்மால் சைஸ் லெமன்னா டீஸ்பூனில் நீங்கள் சுகர் மெஷர் பண்ணிக்கலாம். பிக் சைஸ் லெமன்னா டேபிள் ஸ்பூனில் சுகர் மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணவே கூடாது. ஓகேவா? நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டிசைன்ஸும் 80% அந்த டிசைன்ஸ் நல்லா ட்ரை ஆகிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒரு காட்டனில் இது பண்ணியிருக்கோம்ல, இந்த லிக்விட் பண்ணியிருக்கோம்ல, இதில் டிப் பண்ணி அந்த பேஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே அந்த டிசைன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். 80% காஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீலண்ட் ஸ்ப்ரே எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அந்த ஸ்டெயின் மெயின்டைன் பண்ணும். ஸோ 1 லெமன், ஒரு 50 to 100 ml வாட்டர், சுகர் ஒரு 20 கிராம் போதும், ஃபியூ ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயில். அதுக்கப்புறம் இது ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வாட்டர் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம 5 days 1 week நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஒரு பிரைடுக்கு நீங்கள் மெஹந்தி போட போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பிரைடுக்கு மெஹந்தி போட போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம், ஆஃப்டர் கேர் ஆயில், இந்த சீலண்ட் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் இந்த லெமன் அண்ட் சுகர் வாட்டர், ஸோ இது எல்லாமே உங்கள் பேக்கில் இருக்கணும். அது போக டிஷ்யூ பேப்பர், காட்டன், ஸோ இது எல்லாமே உங்களோட பேக்கில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் சுகர் அண்ட் லெமன் நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அது கேண்டி ஆகிடும், ஷாக்கி ஆகிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே உங்களோட இதில் இருக்கணும், பேக்கில் இருக்கணும், மஸ்ட்டு. அண்ட் அடுத்தது ட்ரை ஸ்டீமிங் சொல்கிறாங்க. க்ளோவ்ஸ் ஒரு பேனில் என்ன பண்ணணும், பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் க்ளோவ்ஸ் அதுக்குள்ளே போட்டுட்டு 5 to 10 minutes அந்த க்ளோவ்ஸ் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி ஒரு மாதிரி வேப்பர் மாதிரி அதுலேருந்து வரும். அது நல்லா ஒரு மாதிரி டார்க்காக நல்லா அது ஹீட் ஆகிடும். அந்த க்ளோவ்ஸ் நல்லா ஹீட் ஆகி வெடிக்கிற ஸ்டேஜ் மாதிரி வரும். அது மேலே ஒரு மாதிரி ஆஷ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், க்ரே கலரில். ஸோ அந்த டைமில் உங்கள் கையை கொண்டு போயிட்டு அதில் நீங்கள் காட்டினீங்கன்னா அந்த வேப்பர்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்கின்னுக்கு போய் அந்த போர்ஸ் சீக்கிரமாக ஓப்பன் ஆகி உங்களோட அந்த ஸ்டெயின் நல்லா மெயின்டைன் ஆகும். சீக்கிரமாக அந்த ஸ்டெயின் ஸ்கின்னுக்கு போயிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்கும். ஓகேவா? அந்த டை அந்த ஸ்கின்குள்ளே போய் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்கும். இப்போ மெஹந்தி எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மினிமம் ஒரு 5 hours உங்கள் கையில் இருந்தால் நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 5 hours நீங்கள் உங்கள் கையில் மெஹந்தி இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும். எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னா, மெஹந்தி போட்டு முடிக்கும்போது அதிலிருந்து 5 hours. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணணும். இப்போ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது ரிமூவ் பண்ணுறது வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் கேர் ஆயில் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஆஃப்டர் கேர் ஆயில் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில்,
ஆலிவ் ஆயில் இது எல்லாமே 10 ml எடுத்துக்கணும். யூக்லிப்டஸ் ஆயில் வந்து 2 drops எடுத்துக்கணும். அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் இது எல்லாமே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு லைக் அந்த நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஏற்கனவே பைப்பிங் பேக்ஸ் சொன்னேன் பாருங்கள், அந்த பைப்பிங் பேக்ஸ்குள்ளே இது எல்லாமே போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இது பண்ணி பாயில் ஆகி நல்லா ஒரு தண்ணியில் கொதிச்சுட்டே இருக்கக்கூடாது, கொதிச்ச தண்ணியில் இதை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இது போட்டுட்டு அதே மாதிரி 20 minutes வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணோன்னா இந்த ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரைடுக்கு. இதுவும் 1 week 5 daysலேருந்து 7 days நம்ம வந்து 5 daysலேருந்து 1 week இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது, அது கெட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருக்குன்னா லைக் ஏதாவது ப்ரைடல் ஹெனா கோன்ஸ், ஸோ ஆர்கானிக் ப்ரைடல் ஹெனா கோன்ஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன்ஸ் வேணும், யாருக்காச்சும் மெஹந்தி போடணும் உங்கள் ஒகேஷன்ஸில், ஸோ அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இன்னொரு வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.